அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தினுடைய முதல் உபவாச ஜெபத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வந்த யாவருக்குமாக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:15. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று. போதும், நல்ல கவனிங்க. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி, இப்படிப்பட்டவைகள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அங்க முடிச்சிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இருக்கு. அதை நானே வாசிக்கிறேன். அதாவது என்ன காரியம் அப்படின்னா, பாபிலோன் என்கிற மகாநகரம் விழுந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று அவளுடைய வேசித்தனத்தின் அப்படின்னு சொல்லி பாபிலோனை என்னது ஒரு வேசிக்கு ஒப்பாக சொல்லி பாபிலோன் விழுந்தது, உலகத்தின் கிரியை விழுந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி. வர்த்தகம் என்றால் என்ன? வியாபாரம், கமர்ஷியல் வியாபாரம் பண்ணி. அப்போ இந்த மகா பாபிலோன் ஆகிய இந்த வேசியோட கூட, இந்த உலகத்தினுடைய கிரியைகளோட கூட பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும் சேர்ந்து வியாபாரம் பண்ணாங்களாம், வர்த்தகம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த இப்படிப்பட்டவைகள் அப்படின்னா என்ன? அது என்ன லிஸ்ட்? எதை வச்சு வியாபாரம் பண்ணாங்க? அவங்களுடைய வியாபாரத்துக்குரிய பொருள் என்ன? இப்ப அண்ணாச்சி கடைக்கு போனா வியாபாரத்துக்குன்னா அவர் கடையில் நிறைய பொருள் வச்சிருப்பார் இல்லையா, மளிகை ஜாமான் எல்லாம் வச்சிருப்பார். இப்ப அதே மாதிரி இந்த பூமியின் ராஜாக்கள் அந்த பாபிலோன் ஆகிய அந்த வேசியோடு கூட, அந்த உலகத்தின் கிரியோடு கூட இணைந்து கொண்டு என்னென்னலாம் வச்சு அவங்க வர்த்தகம் பண்ணாங்க, என்னென்ன பொருட்களை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய, இதான் ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன சரக்கு வச்சிருக்கிறாங்க வியாபாரத்துக்கு அப்படின்னு அந்த சரக்கு லிஸ்ட், மளிகை ஜாமான் லிஸ்ட் நம்ம எழுதுறோம்ல கடைக்கு போகும்போது, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இங்க வருது பாருங்க. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாக பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளி கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையும் தூபவர்க்கங்களையும் ஸ்தலங்களையும் சாம்பிராணியையும் தைலங்களையும் சாம்பிராணியும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும். இதுவரைக்கும் ஓகே. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மனுஷருடைய ஆத்துமாக்களையும். ஏங்க அது ஒரு பொருளே கிடையாது. இதெல்லாம் வெள்ளி பொண்ணு லவங்கப்பட்ட எண்ணெய் தைலம் ஆடு மாடு இது எல்லாம் வியாபாரத்திற்குரிய பொருள். அது நம்ம மறுக்க முடியாது. என்ன, எல்லாமே நம்ம விலை கொடுத்து வாங்குறோம். அங்க கடைசியா சொல்லப்பட்டிருக்க அந்த ஒரு வார்த்தையை பார்த்து நான் அப்படியே ஸ்தம்பித்து நின்னுட்டேன். அப்ப பாருங்க, மனுஷருடைய ஆத்துமாக்களையும், அதான் கடைசி சரக்கு, மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொல்வார் இல்லாதபடியால். இனி கொல்வார் இல்லாதபடியால் அர்த்தம், இனி யாரும் வாங்க மாட்டாங்க. இனி இந்த வியாபாரம் ஸ்டாப் ஆயிரும், எல்லா வர்த்தகமும் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா மகா பாபிலோன் விழுந்துருச்சு, அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிருச்சு. மகா பாபிலோன் ஆகிய அந்த வேசிக்கும் இந்த பூமியின் ராஜாக்களுடைய இந்த 2 பேருக்கும் உள்ள அந்த பார்ட்னர்ஷிப் என்ன ஆயிடுச்சு? வெட்டிருச்சு. பார்ட்னர்ஷிப் க்ளோஸ் ஆனதுனால பிசினஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப எல்லா வர்த்தகமும் ஸ்டாப் ஆனதுனால இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்துல நின்று, ஐயோ இப்படிலாம் நாங்க சேல்ஸ் பண்ணோமே, சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் சிவப்பாடையும் தரித்து நாங்க வியாபாரம் பண்ணோமே, ஒரே நாளிகையில, ஒரு க்ஷணப்பொழுதுல, ஒரு நொடியில இந்த பாபிலோன் விழுந்ததே அப்படின்னு சொல்லி இந்த கமர்ஷியல் நிறைய பேர் சொல்லலாம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வியாபாரத்துல, பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நாள் இப்படி ஸ்தம்பித்து போய் நிற்பாங்களாம். அவங்க வியாபாரம் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். இப்ப எல்லாம் கரெக்டு. மனுஷனுடைய ஆத்மா வச்சுவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க? அதுதான் நம்ம கேள்வி. அல்லேலூயா. மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் இனி கொல்வார் இல்லை அப்படின்னா என்ன? மனுஷனுடைய ஆத்மா என்னன்னா,
நம்முடைய மனசை மயக்குகிற காரியம் தான் அவங்களுடைய வியாபாரம். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சித்தா பத்திலாம் ஒருத்தர் அடிக்கடி, சிவராமகிருஷ்ணன் அவர் பேரு, யூடியூப்ல அவர் அழகா சொல்வார். அதே எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்றேன். மாலை நேரம் நல்ல பனியா இருக்கு சார், குழுக்குழுன்னு இருக்குது, சூடா ஒரு 2 உளுந்த வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்ப ஃபேமிலியில கனெக்ட் பண்றாரு, 4 பேர் இருக்கிறாங்க, 8 உளுந்த வடை. அடையார் ஆனந்தமோகன் ஆப் ஓபன் பண்றாரு. ஒரு நிமிஷம். அப்போ அவரு அடையார் ஆனந்த பவனுக்கு என்ன பண்றாரு, ஆப் மூலமா, ஜொமேட்டோ மூலமா, ஸ்விக்கி மூலமா என்ன பண்றாரு, ஒரு 8 உளுந்த வடை ஸ்பெஷலா சூடா ஆர்டர் பண்றாரு. அப்போ அவர் இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்றாரு. என்ன, அப்போ போய் கிளிக் பண்ணும்போது 8 உளுந்த வடை ஆர்டர் பண்ணும்போது பக்கத்துல ஒரு பாப்பப் ஆகுது, ஒரு நோட்டிபிகேஷன். என்ன அப்படின்னா, நீங்க 4 டோனட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 2 டோனட் இலவசம். உளுந்த வடை நல்லது, உளுந்த வடை சாப்பாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் பண்ண போனா ஒரு செட்டு வந்து 25 ரூபா உளுந்த வடை. அப்ப 4 செட்டு என்ன ஆயிடுச்சு, 100 ரூபா ஆயிடுச்சு. இவன் என்ன சொல்றான், 50 ரூபாய்க்கு நீங்க 2 டோனட் வாங்குனீங்கன்னா 2 டோனட் உங்களுக்கு ஃப்ரீ. அதே 4 செட்டு உளுந்த வடை 50 ரூபாய்க்கு 4 செட்டு டோனட் கிடைக்குது. டோனட் உடம்பு கெடுது. அப்ப மனசு, நம்முடைய ஆத்மா என்ன ஆகுது, 100 ரூபா கொடுத்து நம்ம 4 செட்டு உளுந்த வடை சாப்பிட்றதுக்கு 50 ரூபா கொடுத்து 4 செட்டு டோனட் சாப்பிட்டா சின்ன பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்களே, நமக்கு டோனட் பிடிக்காது, பரவாயில்ல நம்ம சாப்பாடை சேர்த்து பிள்ளைங்க சாப்பிடட்டும். அதுதான் இந்த வர்த்தகர்கள் பண்ணக்கூடிய தந்திரம். நாம நினைச்சதை செய்யாதபடிக்கு என்னுடைய அவயவங்களிலே என்னையும் மிஞ்சி ஒரு பிரமாணம் மேற்கொள்ளுகிறதை நான் காண்கிறேன். நான் மொபைல் ஓபன் பண்ணி ஸ்விக்கி ஆப்பை திறந்து 8 உளுந்த வடை வாங்குறதுக்கு தான் நான் நினைச்சேன். ஆனா என்னிலும் மிஞ்சி, என்னுடைய அவயவங்களில் மிஞ்சி ஒரு பாவ பிரமாணம் என்னை மேற்கொண்டு என் ஆத்மாவை சீர்கெடுத்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து என்ன பண்ணுது, நீ உளுந்த வடை வாங்காத மகனே, நீ டோனட் வாங்கு. இதுதான் வர்த்தகம். புரிஞ்சா உங்களுக்கு? சிம்பிள் இதுதான். அப்ப நம்முடைய ஆத்துமாக்களை வச்சு வர்த்தகம் பண்றாங்க. நமக்கு டெம்டேஷன் கொடுத்து நம்மளை வந்து சபலப்படுத்தி எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலக அழகி பட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியர்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்திய பெண்களை ஜெயிக்க வைக்கிறது காரணம் என்னன்னா, அதுவே ஒரு பாலிடிக்ஸ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களை ஜெயிக்க வச்சா இந்த பியூட்டி பார்லர் கூடிய இந்த காஸ்மெட்டிக் சாதனங்கள்லாம் அதிகமா சேல்ஸ் ஆகும். ஏன்னா இந்தியால தான் ஜனத்தொகை ஜாஸ்தி. இந்தியால தான் பாத்தீங்கன்னா இந்த அழகு சாதன பொருட்கள் மேல் மோகம் கொள்ளுகிற ஸ்திரீகள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப இவங்களை வந்து நாம ஜெயிக்க வச்சோம் அப்படின்னா, அவங்கள விளம்பரத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் போது அதிகமான பொருட்கள் வந்து சேல்ஸ் ஆகும். இதுதான் வந்து இந்திய பெண்கள் ஜெயிக்கிறது காரணம். வேற ஒன்றும் ரகசியமே இல்லை, கிடையாது. ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த அழகு ஸ்கெட்ச் எல்லாம் வேற. அப்போ எல்லாரையும் பாருங்க மயக்குகிறதற்கு தான் இந்த வர்த்தகம் இருக்கிறது. அப்ப விளம்பரம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்க, கொசுபத்தி விளம்பரத்துக்கு வராங்க, தேங்காய் எண்ணெய் விளம்பரத்துக்கு வராங்க. அப்ப என்ன அர்த்தம், அவ்வளோ பெரிய நடிகர் பாருங்க இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றாரு, நானும் யூஸ் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகுது, எது நல்லதோ அதை நாம் செய்யாதபடிக்கு வர்த்தகத்துல அவனுக்கு எது லாபம் அதிகமா இருக்கிறதோ அந்த லாபத்தை என்ன பண்றான், நம்முடைய ஆத்துமாக்களை மயக்கி நம்மை கவர்ந்து இழுத்து என்ன பண்றான், அவன் பெரிய கோடான கோடி காரியத்தை செய்யறான். அப்ப இந்த காரியம் என்ன ஆகுது அப்படின்னா, மகா பாபிலோன் ஆகிய அந்த வேசி விழுந்த உடனே இந்த வர்த்தகம் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரும் எந்த மனுஷனுடைய ஆத்மாவையும் கொள்ளையிட முடியாது. அந்த மதி மயக்குகிற அந்த சம்பவம் முடிவடைகிறது. அதாவது ஆண்டவர் பரலோகத்துக்கென்று சேர்க்கிற ஆத்துமாக்களை சேர்க்கிற அந்த ரட்சிப்பும் முடிஞ்சு போயிருது. பொல்லாத பிசாசாகிய சாத்தான் ஜனங்களை ஆத்மாவுக்கு பாதாளத்துக்கு ஆதாயப்படுத்துற அந்த ஆத்தும ஆதாயமும் முடிஞ்சிருது. ரட்சிப்பும் முடிவுக்கு வருகிறது. பரலோகத்துக்கு போகாம பாதாளத்துக்கு போகக்கூடிய அந்த ஆத்தும ஆதாயமும் முடிஞ்சிருது. அப்ப மனுஷருடைய ஆத்துமாக்களை இனி யாரும் கொள்ள முடியாது. பாஸ்டர்மார்களும் எந்த ஆத்மாவையும் ரட்சிப்புகளை நடத்த முடியாது. பொல்லாத சத்ருவும் எந்த ஆத்மாவையும் நரகத்துக்கு கீழே தள்ள முடியாது. எல்லா கிரியைகளும் முடிஞ்சிருது. எல்லா வியாபாரமும் க்ளோஸ். அல்லேலூயா. அப்ப நாம வேதத்தின் அடிப்படையில் சில பேர் எப்படி தன்னுடைய ஆத்மாக்களை விற்று போட்டார்கள் அப்படின்னு பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போறோம். அல்லேலூயா. 3 காரியத்துக்கு தான் மனுஷன் வந்து ரொம்ப சபலப்படுவான். உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும். இதுலதான் என்ன பண்ணுவான், அதிகமா நாட்டத்தை தாடுவான். இதுல வந்து நாம் அதிகமா என்ன பண்ணணும், நம்முடைய நாட்டத்தை செலுத்தி அதிகமா
நம்முடைய சம்பாதிக்கணும், பொருள், இதெல்லாம் அவனுக்கு அந்த ஆசையில போகும். சரி வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 16, 17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். போதும், கவனிங்க. ஒருவேளை போஜனத்துக்காக ஏசா என்ன பண்ணா? தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். தன்னுடைய ஆத்துமாவை ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏசா விற்று போட்டான். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நான் போயிருந்தேன். ஃபாரின்ல இருந்து ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர டெரர் பீஸ ஆரம்பிச்சார். இந்தியாவில் இருக்கிற, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில், இன்னும் சொல்ல போனா சென்னையில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்குமே சாப்பாட்டுக்கு தான் வராங்க. சாப்பாடு கிடைக்கும். பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனால் நல்லா சாப்பாடு கிடைக்கும். 2 and 4 வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, செலவு இல்லாமல் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இப்படிதான் சொன்ன. நமக்கு அது கேட்ட உடனே சுருன்னு ஆயிடுச்சு. நம்ம அவங்க வம்பு பண்ணி கூப்பிட்டாங்க. நம்ம அது மாதிரி பெரும்பாலும் போறதே இல்லை. ஏன்னா நமக்கு சாப்பாடு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சாப்பாடை விரும்புகிறதே கிடையாது. ஏதோ வயிற்று கிடைச்சா போதும் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கோம். எடுத்த உடனே இப்படி ஆரம்பிச்சாரா? அது 1 day மீட்டிங் அது. அப்போ மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. வந்துச்சு சாப்பாடு. அவங்க சாப்பாடு கொடுத்த முறையும் சரியில்லை. ஒரு ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரங்களுக்குரிய கனத்தை கொடுக்கணும். சும்மா அந்த ரோட்ல பொட்டலம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கேரி பேக்ல பொட்டலத்தை போட்டு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இடமும் இல்லை, டேபிள் இல்லை, ஒன்றும் இல்லை, தட்டு கிடையாது. அந்த அலுமினியம் ஃபாயில்ல போட்டு அந்த சாதாரண பேக்கிங் நம்ம அலுமினியம் ஃபாயில்ல கொடுக்குறாங்க பாருங்க, அதை தூக்கி இந்தாங்க 1/2 மணி நேரம் பிரேக், இந்தாங்க சாப்பிடுங்கன்னாங்க. ஏன்னா எனக்கு அதை பார்த்தோன்னே என் கையில் வந்துச்சு பார்சல். எனக்கு உபவாசம் வேண்டாம் அப்படின்ட்டேன். என்ன நேராக வந்தேன் வீட்டுக்கு. எனக்கு உபவாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வயிறு அடியில் பசிக்குது. என்ன அப்போ நேராக வந்தேன், வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், மறுபடியும் மத்தியானம் மீட்டிங் போனேன். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏன் இப்படி அலையிறீங்க? அவங்க பேசுறது காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருக்கிறனால தான் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. அப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு மனுஷன் மேடை ஏறி மைக்க பிடிச்சு இப்படி கேவலமா பேசுற அளவுக்கு ஏன் நம்ம இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தர் போஷிக்க மாட்டாரா? அப்ப மீட்டிங்க்கு வர்றதே சாப்பாட்டுக்கு தான் வராங்கன்ற பேரை நாம எடுக்கணும். அப்ப அந்த பேரை நாம என்ன பண்ணணும்? அழிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஒருவேளை போஜனத்துக்காக நம்முடைய ஆத்துமாவை விற்று போடுகிற ஒரு அவலமான நிலை நிறைய இடத்துல இருக்கு. பாருங்க, நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னா மீட்டிங்ல பாருங்க ஜனங்க வராங்க. அல்லேலூயா. ஏன் அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லையா? இருக்கு. ஆனாலும் பாருங்க, அந்த சட்டி சோறு, அந்த மாஸ் குக்கிங்னால அதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்குமே ரெடி பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடலாம், திருப்தியா இருக்கு, எல்லாம் மிச்சம் இருக்கு. ஆனாலும் பாருங்க, அந்த ஒரு 5 நிமிஷம் பொறுக்காம அப்படியே வட்டம் அடிக்கிறான். அப்ப அந்த ஒருவேளை போஜனத்துக்காக ஜனங்கள் என்ன பண்றதில்ல, தன்னுடைய அந்த சுய மரியாதையை விட்டு விடுறாங்க. ஆள் பார்த்தா டிப்டாப்பா இருக்கிறாங்க, நகையெல்லாம் போட்டுக்கிறாங்க, நல்ல ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா சாப்பாடுன்னு ஒண்ணு 2 தட்டை எடுத்துட்டு வராங்க. அப்ப இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது, ஏன் இப்படி சாப்பாட்டுக்கு, அற்பமான ஒரு வேலை சாப்பாட்டுக்காக எப்படி ஆண்டவர் போஷிப்பாரு? அல்லேலூயா. அந்த ஒரு திருப்தி ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? எல்லாருக்குமே தான், எல்லா பொது ஜனங்களுக்கு சரி, கிறிஸ்துவங்களுக்கு சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு தன்னுடைய சுய மரியாதை இழக்குகிற அந்த சுபாவம் மாறணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய ஆத்மா விலை போக தான் செய்யும். சாப்பாட்டுக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய ஆத்மா விலை போகவே கூடாது. அல்லேலூயா. அடுத்து 2வது, உடுக்க உடை. வாசிங்க யோசுவா புஸ்தகம் 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 22ஐயும் வாசிங்க. இல்லை 22 மட்டும் கூட வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. யோசுவா 7:22. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது. 21 வாசிங்க. 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். எல்லாத்தையும் அடியில போட்டு மேல என்ன போட்டிருக்கான்? ஒரு பாபிலோனிய சால்வையை போட்டிருக்கிறான். அதான் கமர்ஷியல். மகா பாபிலோன் விழுந்தது. அல்லேலூயா. அப்போ ஒரு பாபிலோனிய சால்வைக்கு ஆசைப்பட்டு, வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு பாருங்க, ஒரு நல்ல ஒரு இடத்தை சுதந்திரிக்க போறாங்க. இந்த ஒரு மனுஷனால அங்க யுத்தமே தோல்விக்கு நேரா போயிடுச்சு.
எல்லாரும் யோக்கியமா இருக்கிறாங்க, எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய பிரச்சனையினால அந்த யுத்தத்துல தோல்வியே வந்துருது. அப்ப அந்த லீடர்ஷிப்பே அங்க ஒரு கேள்விக்குறியாயிருது. யோசுவாவே குழம்பி போயிடும். எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, ஏன் நம்ம தோத்து போனோம் அப்படின்னு போய் பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தா இவன் ஆகானுடைய ஒரு தப்புனால எல்லாமே பிரச்சனையா. அப்ப ஆவிக்குரிய காரியத்துல அப்படிதான். நாம் ஒரு காரியத்துல ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நாம என்ன பண்றோம், குடும்பத்துல பிரச்சனை வருது. ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம், மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை வர்றது காரணமே என்ன, மகன் பாரு பொண்டாட்டிக்கு இவ்வளவு 5000 ரூபாய் கூட சேலை எடுத்துட்டான், எனக்கு 1000 ரூபாய் கம்மியா எடுத்துட்டான். எத்தனை குடும்பத்துல சண்டை வருது. அல்லேலூயா. ஒரு பெரிய கடை இருக்குது, அதாவது இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மால் கடை இருக்கு இல்லையா, துணி கடைகள் எல்லா ஃப்ளோர்லயும் பாத்தீங்கன்னா 7-8 மாடியில எல்லாம் கடைகள் வச்சு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் துணி அள்ளி போட்டுருக்காங்களே. அதுல வேலை பார்க்கிற ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டார். நம்ம நின்றுட்டே சேல்ஸ்மேன் இருக்காங்களே, அவர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாகி அவர் பாஸ்டர் ஆயிட்டார். அந்த பாஸ்டரை ஒரு நாள் நான் சந்திச்சேன். அப்போ அவர் சொன்னாரு, அவரே சொன்னார், எப்படி சார் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கடைகள் வருது, எப்படி வியாபாரம், ஜனங்கள் அள்ளி அப்படியே எந்த கடை வந்தாலும் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அலைமோதி கூட்டம் வருது, அது என்ன காரணம் தெரியுமா பாஸ்டர் அப்படின்னு. தெரியல சார், சொல்லுங்க. தெரியும் பாஸ்டர் அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீங்க வரும்போது ஒரு பேண்ட் ஒரு சட்டை எடுக்கணும், உங்க மனைவிக்கு ஒரு சேலை எடுக்கணும் தான் வருவீங்க. அங்க நின்ன உடனே உங்க கண்ணு அப்படியே உங்களுடைய மனசெல்லாம் பறந்து விட போய் 5000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய ஆளு 15000 ரூபாய்க்கு 10,000 வச்சிருப்பீங்க, 5000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டை தேய்ச்சிட்டு வருவீங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செய்வினை செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் அப்படின்னாரு. நாங்க கண்ணால பார்த்துருக்கிறோம் சார். அவர் ஒரு மனுஷன், அவர் ரட்சிக்கப்பட்டு வந்தாரு. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செய்வினை வச்சிருக்கிறாங்க. நம்ம 5000 ரூபாய்க்கு வாங்கணும் வந்தோம்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம அதுக்கு அடிமை ஆகிறது இல்ல. அப்ப நம்முடைய ஆத்மா பாருங்க, அப்படியே பார்த்தோன்னே ஒரு சேலை எடுக்க நினைச்சோடனே 1க்கு 1 ஆஃபர் பார்த்தா, சரி அதுல 2 எடுத்தா 4 சேலை கிடைக்குமே, நீ 2 எடுத்தா நீ 500 ரூபா அவன் பட்ஜெட், ஆனா 1000 ரூபாயா மாறுது, எனக்கு 1000 ரூபாய்க்கு 4 சேலை கிடைக்குது, அவன் பட்ஜெட் 500 தான். இப்ப பாத்தீங்கன்னா ஆஃபரை கொடுத்து எண்ணிக்கை அதிகரிச்சு உங்களுடைய பட்ஜெட் அவன் என்ன பண்ணிடுறான், எக்ஸீட் ஆக்கிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்முடைய ஆத்துமாக்களை விற்று போடுகிற நிலைக்காய். என்னுடைய ஸ்தானம் என்ன, இப்ப இந்த வருஷம் நாங்க புத்தாண்டுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல, ஏன்னா ஏற்கனவே செலவு அதிகமாயிடுச்சு. செலவு அதிகமா போனாலும் நம்ம புத்தாண்டுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். இல்ல இவங்க புது வருஷத்துல புது ட்ரெஸ் உடுத்தலைன்னா எப்படி அப்படின்னு சண்டை போட்டாங்க. நான் சொன்னேன், புது ட்ரெஸ் உடுத்தணும்னு என்ன சட்டம் இருக்கா, பைபிள்ல இருக்கா, போட்டுதான் ஆகணுமா, ஏன் போடலைன்னா இருக்கக்கூடாதா, மனசுதான் மறுரூபம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு வழியா சொன்னேன். இப்படி இருக்கு நிலைமை. இப்ப நான் கார்டு தேய்ச்சேன்னா அடுத்து இவ்வளவு கட்டணும், அதுக்கு இவ்வளவுதான் வருமானம், இவ்வளவு கட்டினா இவ்வளவு ஆகும், எல்லாம் உட்காந்து சொன்னேன். அப்புறம் அமைதியா விட்டாங்க. அப்ப நாங்க பிப்ரவரி மாசம் எடுப்போம், பிப்ரவரி மாசம் இருந்தாதான் எடுப்பீங்க. அல்லேலூயா. அப்ப என்னன்னா நமக்கு போதுமான வஸ்திரம் இருக்கு. நம்ம என்ன பண்ண, அந்த நாளையும் அந்த நேரத்தையும் நாம் விசேஷப்படுத்தி நம்முடைய ஆத்துமாவை விற்று போடுகிறோம். அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல புதுசு போடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய காரியம் என்ன. இப்ப அங்க போய் நான் இறங்கினா கண்டிப்பா தெரியும் 20,000 ரூபாய் குறைஞ்சு வராது பில்லு. 4 பேருக்கு எடுத்தா அவங்களுக்கு எடுக்கணும், அவங்களுக்கு எடுத்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு எடுக்கணும், அவங்களுக்கு எடுத்தா அவங்க குடும்பத்துக்கு எடுக்கணும், பிள்ளைகளுக்கு எடுக்கணும். இப்போ ஒரு பெரிய சர்க்கிள் ஆகுது. நம்ம தனி ஆள் கிடையாது, அதனால யாருக்குமே வேண்டாம், ஸ்டாப் அப்படின்னா. அப்ப நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வஸ்திரம் என்கிற காரியத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய மனதை மயங்கி போயிடக்கூடாது. நம்முடைய பட்ஜெட் என்ன, வீட்டுல என்ன தீர்மானிக்கிறோமோ அதே தீர்மானத்தோட தான் கட்டப்பையோட வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. 4-5 கட்டப்பையோட வந்துட்டு அப்புறம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்டு ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம ட்ரெஸ் எடுக்க போனா நம்ம கையில என்ன இருக்கோ, அவன் என்ன மயக்குனாலும் சரி, அந்த ஆஃபர் எந்த ஆஃபர்னாலும் சரி, 50-50னாலும் சரி, ரெட் அலர்ட் சொல்லி ஒரு ஆஃபர் வரும் மெசேஜ், எந்த ஆஃபர் வேணா ராஜா நீயே வச்சுக்கோ, என் ஆத்துமாவை நான் விற்று போட எனக்கு மனசில்ல, என்னுடைய விரலுக்கு தகுந்த வீக்கம் எனக்கு போதும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். அல்லேலூயா. அடுத்து 3வது நிலம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 1:18. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து, அநீதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து போரும். இது யூதாசை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு அவன் எதுக்காக சம்பாதிக்கிறான், எதுக்காக சம்பாதிக்கிறான், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், அதை பிளாட் போட்டு வித்து
என்ன பண்ணணும்? நான் ரியல் எஸ்டேட் பண்ணணும், நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், அபார்ட்மெண்ட் கட்டி நான் என்ன பண்ணணும்? வியாபாரம் பண்ணணும். அல்லேலூயா. அநீதத்தின் கூலியினால், அல்லேலூயா, அநீதத்தின் கூலியினால் என்ன பண்றான்? ஒரு நிலத்தை வாங்க அவன் முயற்சிக்கிறான். இன்னைக்கு பெரிய பிசினஸ். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு ட்ரெஸ்ஸுக்கு அடுத்து மிகப்பெரிய பிசினஸ் ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல யாருமே உண்மை கிடையாது. அல்லேலூயா. நம்ம உள்ள போயிட்டு வெளில வந்தாலும் தெரியும் நம்ம ஏமாந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. என்ன அந்த அந்த இடத்தினுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. அல்லேலூயா. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரப்பதிவு செலவு எக்குத்தப்பா ஏத்திட்டாங்க. ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க. இவங்க புரோக்கர்களும் அந்த ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸும் அந்த ஓனர்களும் சம்பாதிக்கிறத பார்த்து அரசாங்கம் பார்த்துச்சு, இவங்க சம்பாதிக்க நம்மளும் சம்பாதிப்போம்னு சொல்லி எல்லா சுமையும் இப்ப பொதுஜனங்களுடைய தலையில வந்து விழுந்துருச்சு. அல்லேலூயா. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேராசை, பேராசை. இந்த ஆத்துமாக்களை எல்லாம் விற்று போடுகிறதுக்கு இந்த 3 தான் மைய பொருள். சாப்பாடு, ட்ரெஸ், நிலம். நிறைய பார்க்கலாம். அடுத்து கேஆசியை பார்க்கலாம், என்ன பீலையாம பார்க்கலாம். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தங்களுடைய ஆத்துமாக்களை காசுக்காக விற்று போட்டு தங்களுடைய ஸ்தானத்தை இழந்தார்கள். அல்லேலூயா. அதனால இந்த மாதிரி காரியத்தில் நாம் ஒருவேளை இப்ப கிடையாது, ஒருவேளை நாம் தள்ளப்பட்டால் இந்த வசனம் நமக்கு முன்பாக நோட்டிபிகேஷன் மேல வந்து பாப்பப் ஆகி வந்து, ஓ நம்ம உபவாச கூட்டத்துல இருந்து செய்தியை கேட்டோம், நம்முடைய ஆத்மாவை விற்று போட ஒரு பொல்லாத பிசாசு வராண்டா, அங்கேயே அவனை வெட்டி துண்டாக்கிரு அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷனை கேன்சல் பண்ணி நாம எதை நினைக்கிறோமோ. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பாஸ்டர் வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடி பண்ணி நிற்பாராம். ஏசப்பா இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, நான் போட்டுக்கிறேன், இல்லாட்டி நான் வேற ட்ரெஸ் நீங்க சொல்லுங்க, நான் செலக்ட் பண்றேன். அப்ப ஆண்டவர் சொல்லுவாராம், இந்த ட்ரெஸ் நீ போட்டுக்கோ. பாருங்க, ஒரு ட்ரெஸ் போறதுல கூட அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லி கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆவிக்குரிய உறவு அவருக்கு ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு. இதை நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டேன். நம்ம எல்லாம் அப்படி கேட்கிறோமா? எமக்கு என்ன பிடிக்கிறதோ தூக்கிட்டு வந்துடும், காசா பணமா, யார் காசு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடும். அப்ப எந்த விதத்திலும் நாம் என்ன பண்ண, சிறிய காரியமானாலும் பெரிய ஆண்டவரே நான் ஒரு பேனா வாங்க போறேன், ஆண்டவரே நான் ஒரு செருப்பு வாங்க போறேன், ஆண்டவரே ஒரு பனியன் சட்டி வாங்க போறேன், இது உம்முடைய சித்தமா, இது தேவையா, எனக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுங்க, என்ன கலர் வாங்குறது, இப்படி ஒவ்வொரு காரியத்துல நம்ம சின்ன சின்ன ஜெபமா அப்படியே கேஷ். எனக்கெல்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி, தற்செயலா நடந்திருக்கும். அந்த ஜெபத்துல ஒரு சிந்தை, ஒரு ஜெபம் பண்ணி கேட்டுட்டு வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்னைக்கு என்ன உங்க நியூ இயர் அன்னைக்கு தான் பிரியாணி வேணுட்டாங்க. நாங்க முத நாளே எல்லாம் சர்வே பார்த்துட்டோம், பக்கெட் பிரியாணி இங்க போட்டுக்கிறான், இங்க வாங்கி நாளைக்கு மத்தியான வேலையை முடிச்சிடலாம். போனா அங்க பக்கெட் பிரியாணி காலி ஆயிடுச்சு. அப்புறம் பொட்டலம் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தோம், அது வரிசையில் நின்று. அப்ப நான் ஜோ பண்ணேன், பக்கெட் பிரியாணி நாங்க எதிர்பார்த்தோம், கிடைக்கல, அப்ப என்ன நீங்க கொடுக்குறீங்க இந்த புது வருஷத்துல அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடையை கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கெட் பிரியாணியோட அது காஸ்ட் கம்மி தான், ஆனா டேஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்ப எல்லா காரியத்திலும் நாம் ஜெபித்து நடக்கும் பொழுது இந்த ஆத்துமாக்களை விற்று போடுகிற, நம்முடைய மனதை மயக்குகிற சத்துருடைய கிரியைகளுக்கு நாம் தப்பலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.